வணக்கம் நண்பர்களே. நாம் போன முறை மெய்கீர்த்தி விளக்கத்தை பார்த்தோம். இப்போ கல்வெட்டு விளக்கத்துக்கு வருவோம். உ எஸ் சேன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது 29ன்னு அர்த்தம். 29வது ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து சேங்காட்டு கோட்டத்து மாகனூர் நாட்டு மணிமங்கலமான ராஜசூலாமணி சதுர்வேதி மங்கலத்து மகாசபையும் எம்மூர் பிரம்மஸ்தானத்தே தனுநாயற்று பூர்வ பட்சத்து துவிதியையும் புதன்கிழமையும் பெற்ற திருவோணத்தின் நாள் கூட்ட குறைவர கூடியிருந்து பணிப்பணியால் பணித்த அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மாமன்னர் ராஜாதிராஜனுடைய 29வது ஆட்சி ஆண்டு 1047ஆம் ஆண்டு கல்வெட்டு. இது கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷம் அரசனாக இருந்திருக்காது, ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். இவ்வூர் ஸ்ரீமத் துவாராபதியான ஸ்ரீ காமகோடி விண்ணகர ஆழ்வார்க்கு திருவமுதுக்கும் அர்ச்சனா போகத்துக்கும் இத்தேவர் பண்டாரத்தே 100 காசு பொலிசைக்கு கொண்டு இக்காசு 100ஆலும் வந்த பொலிசைக்கு இறை கரத்தூட்டாக இறை இழிச்சி கொடுத்த நிலமாவது அப்படின்னு முதல் பகுதியை சொல்கிறோம். இதில் வர அந்த ஸ்ரீமத் துவாராபதி அப்படிங்கிறது துவாரகாபதின்னு சொல்லணும். ஏன்னா கிருஷ்ணர் துவாரகாபதியை சேர்ந்தவர் தானே, அதனால் துவாராபதி அப்படின்னு வடமொழி சொல்லா கொடுத்துருக்காங்க. விளக்கத்தை பார்ப்போம். மாமன்னர் முதலாம் ராஜாதிராஜனுடைய 29வது ஆட்சி ஆண்டு, அதாவது 1047ஆம் ஆண்டில் ஜெயங்கொண்ட சோழ மண்டலம், அது தொண்டை மண்டலத்தை குறிக்குது. சேங்காடு கோட்டம்ங்கிறது திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த பெண்ணாலூர் ஆதிகத்தூருங்கிற பகுதியில் உள்ளது தான் இதை செங்காட்டு கோட்டம்னு சொல்கிறாங்க. மாகனூர் நாடுங்கிறது திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள நங்கநல்லூரா மங்கநல்லூரான்னு சரியாக தெரியல, மங்கநல்லூர் தான் நினைக்கிறேன். ராஜசூலாமணி சதுர்வேதி மங்கலம்ங்கிறது இப்போ சொல்கிற அந்த மணிமங்கலம் ஊருக்கு பார்த்தீங்களா, அதை தான் ராஜசூலாமணி சதுர்வேதி மங்கலம்னு சொல்கிறாங்க. அங்கே இருந்த மகா சபையினர், ஒரு சபையினர் இவ்வூரில் உள்ள பஞ்சாயத்து மண்டபத்தில், அதுதான் பிரம்மஸ்தானம்னு சொல்கிறாங்க, மார்கழி மாதம் அதன் தனுநாயற்று வளர்ப்பிறை, அது பூர்வபக்ஷம்னு சொல்லுவாங்க, இருமை திதி, அதாவது துவிதியைன்னு ஒரு திதி இருக்குது, அது 2வதாக வரும் திதி, அதான் இருமை திதியில் புதன்கிழமையில் வரும் திருவோண நாளில் அனைவரும் கூடி, இது ஜோதிட குறிப்பு, எந்த நாளில் இந்த கல்வெட்டு இயற்றப்பட்டிருக்குங்கிறது தான் இவ்வளோ விவரமாக சொல்லியிருக்காங்க. திருவோண நாளில் அனைவரும் கூடி, அதான் கூட்டம் குறைவர கூடி இருந்து ஒரு முடிவெடுத்து பணித்த உத்தரவு என்னவென்றால், ஒரு முடிவெடுக்கிறாங்க, அதான் பணிப்பணியால் பணித்தன்னு சொல்கிறாங்க. இவ்வூரில் உள்ள ராசகோபால சுவாமி, அதான் இந்த கோவில் பேர், கோவிலில் உள்ள கண்ணபிரானுக்கு அதை தான் ஸ்ரீமத் துவாராபதியான காமகோடி விண்ணகரம்னு சொல்கிறாங்க. விண்ணகரம்னா பெருமாள் கோவில்னு அர்த்தம். அந்த சாமிக்கு படையல் படைக்கவும் அர்ச்சனை செய்யவும், அதாவது திருவமுது அர்ச்சனா போகம்னு சொல்கிறாங்க. இக்கோவில் பண்டாரத்திலேருந்து, அதாவது கருவூலத்திலேருந்து சபையினர் என்ன பண்ணுறாங்கன்னா 100 காசு எடுக்கிறாங்க. அதை எடுத்து அதனை வட்டிக்கு விடுறாங்க. வட்டினா பொலிசைன்னு அதில் கொடுத்துருப்பாங்க கல்வெட்டில். அதை விட்டு அந்த 100 காசுலேருந்து வட்டி பணம் வருது பார்த்திங்களா, அதை கோயில் பணியாளர்களோட கையிலே கொடுத்து, அதான் இறை கரைத்துட்டன்னு அங்கே வார்த்தைப்பட்டிருப்போம், கொடுத்து வரி இல்லாமல் கொடுத்த நிலமாவது, அந்த நிலத்தோட அளவிட இப்போ சொல்ல போகிறாங்க. கல்வெட்டுக்கு வருவோம். பெருநல் வதிக்கு வடக்கு, பாதிரி கழனி மேலைக்காலுக்கு கிழக்கு, விளை நிலங்குழி 300ம், பாதிரி கழனி நடுவிற்காலுக்கு மேற்கு, விளை நிலங்குழி 200ம். இதெல்லாம் குழிகள் சொல்கிறாங்க. குழி 200 குழி 300 குழிங்கிறதாங்க. பெருநல்வதிக்கு தெற்கு ஆலைமேட்டில் மனையருதி வாய்க்காலுக்கு கிழக்கு விளை நிலங்குழி 150ம், ஆலைமேட்டில் நந்தவன தோட்டக்காலுக்கு மேற்கு விளை நிலங்குழி 400ம், இக்காலுக்கு கிழக்கு விளை நிலங்குழி 200ம், தெந்திரிய மரத்தின், இதுதான் வித்தியாசமாக இருக்குது இந்த பேர், இது என்ன மரம்னு எனக்கும் தெரியல, தெந்திரிய மரத்தின் மேலைக்காலுக்கு மேற்கு விளை நிலங்குழி 300ம் அப்படின்னு 2ஆம் பகுதியாக சொல்லியிருக்காங்க. இது நிலங்கள் எங்கெங்கே அமையப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த ஐடென்டிஃபிகேஷன். இப்போ நம்ம அர்த்தத்தை பார்ப்போம். பெருநல்வதி, அது மன்னரோட பெயர் கொண்ட ஒரு சாலை, வதினாலே சாலைன்னு அர்த்தம். அந்த பெருநல்வதிக்கு வடக்கு பகுதியில் ஒரு பாதிரி வயல் கொண்ட மேல வாய்க்கால், அதாவது பாதிரி கழனின்னு சொல்லுவாங்க. வயல்வெளி இருக்குல்ல, அதில் பாதிரி மரங்கள்லாம் இருக்கும். அங்கே ஒரு மேலே வாய்க்கால் ஒன்று இருந்திருக்கு. அதுக்கு கிழக்கு பக்கத்தில் ஒரு விளைநிலம் இருக்குது. அது 300 குழி. அந்த 300 குழியை எடுக்கிறாங்க. அடுத்து அந்த பாதிரி வயல் சொன்ன பார்த்தீங்களா, அந்த வயலுக்கு நடுவுலையே ஒரு வாய்க்கால் இருக்குது. அந்த வாய்க்காலுக்கு மேற்கு பக்கத்தில் ஒரு விளைநிலம் இருக்குது. அது 200 குழி, அதுலேருந்து எடுக்கிறாங்க. அந்த நிலத்தையும் எடுத்துக்கிறாங்க. அடுத்து இப்போ பெருநல்வதி சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு தெற்கு பக்கத்தில் ஆலைமேடு அப்படிங்கிற பகுதியில் ஒரு மனையருதி வாய்க்கால்னு ஒரு வாய்க்கால் ஓடுது. அதுக்கு கிழக்கு பக்கத்தில் உள்ள விளைநிலம் 150 குழியும், அந்த ஆலைமேட்டுக்கு பக்கத்தில் உள்ள நந்தவன தோட்டத்துக்கு மேற்கு பக்கத்தில் உள்ளதில் 400 குழியும் எடுக்கிறாங்க. அந்த நந்தவன தோட்டத்துக்கு
கிழக்கு பக்கத்தில் உள்ள ஒரு விளைநிலத்தோட குழி எவ்வளோன்னா 200 குழி இருக்குது, அதையும் எடுத்துக்கிறாங்க. அடுத்து தெந்திரிய மரம்னா என்னன்னு எனக்கும் தெரியல. தெந்திரிய மரங்கள் இருக்கும் மேல வாய்க்காலுக்கு, அந்த மேல வாய்க்காலுக்கு மேற்கு பக்கத்தில் ஒரு விளைநில குழி இருக்குது, விளைநிலம் இருக்குது. அது எவ்வளோன்னா 300 குழி. இப்போ நான் சொல்ல வர்றது எல்லாத்தையுமே கவனிச்சிட்டே வாங்க. இப்போ கல்வெட்டுக்கு வருவோம். சுண்டிலேரி வதிக்கு கிழக்கு விளைநிலங்குழி 400ம் பாவைத்துறை வாய்க்காலுக்கு வடக்கு திருவயோத்தி தேவர் நிலங்குழி 250க்கு கிழக்கு தடியிரண்டினால் குடி 200ம் ஆக தேவர் நிலங்குழி 2200ம் இறைக்கரத்துட்டாக சந்திராதித்தவர் நிற்பதாக திருவமுதுக்கும் அர்ச்சனா போகத்துக்கும் இறை இழிச்சி சிலாலகை செய்து கொடுத்தோம். இந்த சிலாலகைங்கிற வார்த்தை நிறைய கல்வெட்டில் பார்க்க முடியுது. அதாவது கல்வெட்டை நாங்கள் வெட்டி கொடுத்தோங்கிறது தான் சிலாலேகை அப்படின்னு அந்த காலத்தில் கல்வெட்டு சொற்றொடரில் பயன்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம பார்த்த இது எல்லாமே அந்த கோவில் இறைவனுக்கு ஒரு தானம் கொடுக்குறாங்க, நிலத்தை தானம் கொடுக்குறாங்க. எதுக்கு? அந்த கோவில் இறைவனுக்கு அமுது படைக்கிறதுக்கும் அர்ச்சனை செய்கிறதுக்கும். புரியுதுங்களா? அப்படி செய்யும் பொழுது அந்த நிலம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, எந்தெந்த பகுதியெலாம் இருக்கோ அதுலேருந்து எல்லாத்தையும் ஒன்றா திரட்டி மொத்தமாக கொடுக்குறாங்க. சரி, இப்போ நம்ம அர்த்தத்துக்கு வரும். இப்போ அடுத்து சுண்டில ஏரி அப்படின்னு ஒரு ஏரி இருந்திருக்கு. அந்த ஏரிக்கு ஓரமாக ஒரு சாலை ஓடி இருக்குது. அந்த சாலைக்கு கிழக்கு பக்கத்தில் ஒரு விளைநிலம் வந்திருக்கு. அதில் 400 குழியும், பாவைத்துறை அப்படிங்கிற வாய்க்காலுக்கு வடக்கு பக்கத்தில் ஒரு நிலம் இருந்திருக்கு. அந்த நிலம் பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான நிலம், அதான் திருவயோத்தி தேவர்னு கொடுத்துருக்காங்க. அந்த நிலத்துக்கு கிழக்கு பக்கத்தில் ஒரு விளைநிலம் இருந்திருக்கு, அது 250 குழி. அந்த நிலத்தையும் வயல்வெளிக்கு அருகில் ஒரு விளைநிலம் இருக்குது 200 குழி மொத்தம். ஆக இக்கோவில் இறைவனுக்கு மொத்தமாக இதெல்லாம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த குழி அது எல்லாத்தையும் சேர்த்து 2200 குழி விளைநிலத்தையும் மொத்தமாக இறைவனுக்கே கொடுத்து, வரி பணத்தையும் கையிலேயே கொடுத்து, இந்த வட்டி பணம் வந்ததில்ல அதையும் கையிலே கொடுத்து, சூரியன் சந்திரன் இருக்கும் வரை இறைவனுக்கு படையல் படைக்கவும் அர்ச்சனை செய்வதற்கும் வரி இல்லாமல் கொடுப்பதாக கல்வெட்டில் வெட்டினோம். மொத்தத்தில் நிலத்தையும் கொடுத்துட்டு சபையினர் அந்த கோவில் பண்டாரத்துக்கிட்ட இறைவனுக்கு நாங்கள் நிலத்தையும் கொடுக்குறோம், 2200 குழி நிலத்தையும் கொடுக்குறோம், அதே மாதிரி வட்டி பணத்தையும் கொடுக்குறோம், வரி இல்லாமல் கொடுக்குறோம், அதை வச்சு நீங்கள் அமுது படைங்க, அர்ச்சனை செய்யுங்க அப்படின்னு இந்த கல்வெட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்த கல்வெட்டில் குறிக்கப்பெற்ற முதலாம் ராஜாதிராஜன் மனுநெறிக்கின்ற அஸ்வமேதம் செய்தவர், அதாவது அஸ்வமேத யாகம் செய்தவர்னு சொல்கிறாங்க. இந்த மன்னனை மட்டும்தான் இங்கே சொல்கிறாங்க, வேறு எந்த சோழ மன்னனையும் குறிப்பு இல்லை. அதே மாதிரி இந்த மன்னனுக்கு ஜெயங்கொண்ட சோழன் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது. முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ராஜாதிராஜனுக்கு அவர்கிட்ட தோற்று போன அரசர்கள் கப்பம் எப்படி கட்டியிருக்காங்கன்னா, திரைனா கப்பம் அபராதம் எப்படி கட்டியிருக்காங்கன்னா, 6ல் 1 பங்கு செல்வத்தை அவருக்கு கப்பமாக கட்டியிருக்காங்க. எப்படி? 6ல் 1 பங்கு செல்வத்தை கப்பமாக கட்டியிருக்காங்க. இவர் தான் அஸ்வமேதம் செய்த ஒரு மன்னர்னு சொல்லியிருக்காங்க. இதோடு முடிஞ்சிருச்சு. மாமன்னர் ராஜாதிராஜனின் புகழ் ஓங்குக. இதோட இந்த கல்வெட்டு முடிஞ்சிருச்சுங்க. 3 மாமன்னர்களோட மெய்க்கீர்த்தி இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.